இப்போ எந்த ஊர்லயாவது சுடுகாடு தரையில் இருக்குமா மலையில் இருக்குமா? தரையில் தானே இருக்கும். ஒருத்தர் மலையில் செத்துப்புட்டான்னு சொல்லிட்டு 10-15 இடத்துல நீங்கள் ஆக்கிரமிச்சு அங்கே அடக்கமாகிருக்கான்னா அந்த கந்தனுடைய மலையை, முருகனுடைய மலையை, கபர்ஸ்தான் சொல்லக்கூடிய சுடுகாடா அது? கந்தர் மலையா கபர்ஸ்தானா? முருகன் மலையா முஸ்லிம்களுடைய அடக்கத்தலமா? ஒருத்தன் தான்டா செத்தான்னு சொன்னீங்க. சிக்கந்தருங்கிற அவுளியா இங்க கோரிப்பாளத்தில் அடக்கமாக இருக்கிறதா அரசாங்கத்தினுடைய வரலாற்று குறிப்பு இருக்கு. அப்போ ஒரே ஆள் எத்தனை இடத்துல அடக்கமாவாங்க சொல்லுங்க? எத்தனை இடத்துல அடக்கமாவாங்க? அது ஆய்வுக்கு உட்படுத்தணும் தானே. நாயக்கர் காலங்களில் நடந்த போர்கள், பாண்டியர் காலத்திய போர்கள் எல்லாம் குறிப்புகள் இருக்கு. 1800 சொச்சங்கள்ல ஒரு சில ஆவணங்கள் இருக்கு. 1913, 15, 30 காலத்துல ஒரு ஆவணங்கள் இருக்கு. எல்லாமே அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்கத்தான் போறோம், அம்பலப்படுத்துவோம். நீங்க மலையில் இருக்கக்கூடிய அந்த நெல்லித்தோப்பு பகுதி பிளஸ் 30 சென்ட் அளவீடு தான் உங்களுக்கு சொந்தம். கீழே இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதில் சொல்றாங்க சார், நாங்கள் எவ்வளோ முஸ்லீம்கள் பாருங்க, மேலேருந்து போகக்கூடிய நெல்லித்தோப்புட்டு தர்காவுக்கு போகக்கூடிய பாதை யாருக்கானதா? முஸ்லீம்களுக்கானதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக கீழே இருந்து மேலே போகிற இல்லை, அங்கே வரைக்கும் நாங்கள் அனுமதிக்கிறோமே இந்துக்கள். அப்போ நாங்கள் அந்த வழியை மறைச்சிக்கிட்டா